இடைவேளையை தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள 4 தொழிலாளர் சட்ட திருத்தங்களையும் ரத்து செய்யக் கோரி விசிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் பங்கேற்றார். திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கேரள அரசை போல் தமிழ்நாடு அரசும் அமல்படுத்த மாட்டோம் என அறிவிக்க வேண்டும் என முழக்கமிடப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தொழிலாளர் உரிமைகளை பறிக்கும் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தப்பட்டது. நாகை ஆர்ப்பாட்டத்துக்கு விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் தலைமை வகித்த நிலையில் திருச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் சின்னதுரை பங்கேற்றார். கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம், முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் மத்திய குழு உறுப்பினர் பி. சம்பத்தும் பங்கேற்றார். அவதூறு பிரச்சாரத்தை சட்டப்படி எதிர்கொள்வேன் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. என். நேரு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன் சகோதரர் 2013ஆம் ஆண்டு வாங்கிய கடனை வைத்து போடப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் எந்த குற்றமும் நடக்கவில்லை என ரத்து செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையையும் உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சும் ரத்து செய்துவிட்டதாக கூறியுள்ளார். ஆனாலும் அமலாக்கத்துறையை மீண்டும் மீண்டும் அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபடச் சொல்லி மத்திய பாஜக அரசு நிர்பந்திக்கிறது என கே. என். நேரு குற்றம் சாட்டியுள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டுகளை சட்டப்படி எதிர்கொள்ளவிருப்பதாக தெரிவித்துள்ள நேரு, பாஜக அரசின் தூண்டுதலில் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அமலாக்கத்துறைக்கோ அல்லது அதிமுக பாஜக கூட்டணியின் அவதூறு பிரச்சாரத்திற்கோ அஞ்ச மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். இந்த பகுதியினுடைய ஓபிஎஸ் ஐயாவுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் குடும்ப விழா முதல்லேருந்து நெருங்கிய நண்பர். குடும்ப விழாவுக்கு சென்றிருந்தே நாங்கள் ஓபிஎஸ் ஐயாவையும் சந்தித்தேன். அதாங்கண்ணா, மற்றபடி அரசியல் எதுவும் இல்லைங்கண்ணா. முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வமும் தானும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அளித்த விளக்கமே இது. டெல்லிக்கு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை அண்ணாமலை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்கும் முயற்சி நடக்கிறதா என கேள்விக்கு விளக்கம் அளித்தார். தலைவர்கள் இருக்கிறாங்க, எங்களுடைய மாநில தலைவர் நயினார் அண்ணன் இருக்கிறாங்க, டெல்லியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. அது நோக்கம் இல்லைங்கன்னா எப்பொழுதுமே அவர்களோட நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து உள்ளே இருக்காங்க உள்ளே இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. அது டிடி வேணனாக இருக்கட்டும், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அந்த நட்பை எப்போதுமே தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பரஸ்பரம் அது இருக்கணும், அன்பு இருக்கணும். மற்றபடி இதில் அரசியல் பேசணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. ஓ. பன்னீர்செல்வத்துடன் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணாமலை கோவையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனையும் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 1 மணி நேரம் இருவரும் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. தாய்லாந்து, கம்போடியா இடையே மீண்டும் மோதல் மூண்டதால் எல்லைப் பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடிச் செல்கின்றனர். தாய்லாந்து நாட்டின் சுரின் மாகாணத்தில் உள்ள பிரசாத் தா மோன் தோங் கோவிலுக்கு அண்டை நாடான கம்போடியா சொந்தம் கொண்டாடி வருவதால் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. கடந்த ஜூலை மாதம் இரு நாடுகளுக்கிடையே சண்டை மூண்ட நிலையில் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீப தூண் விவகாரத்தில் தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 17ஆம் தேதி தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான விசாரணையில் பிற்பகலில் உத்தரவு பிறப்பிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக வரும் 17ஆம் தேதி தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தற்பொழுது சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். எவ்வாறு என்றால், இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி ஆகியோர் வருகிற 17ஆம் தேதி நேரிலோ மற்றும் காணொலி வாயிலாகவோ ஆஜராக வேண்டும். மேலும் இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக அதாவது மனுதாக உள்ள மாநகர காவல் ஆணையருக்கு சட்டப்பூர்வ நோட்டீஸ், அதாவது அந்த வழக்கு அன்று அவர் நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கு வருகிற 17ஆம் தேதி ஒத்திவைத்து
உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கின் இன்று நடந்த விவாதம் என்னவென்றால், அதாவது அரசு தரப்பில் என்ன கூறினாங்க, அதாவது இந்த வழக்கு மேல்முறையீட்டு வழக்கு வருகிற வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க ரத்து செய்யக்கூடிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு எண்ணுக்காக நடைமுறையில் உள்ளது. எனவே இந்த வழக்கு மேல்முறையீட்டு மனு தீர்ப்பு வழங்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் மனுதாரர் தரப்பில் உத்தரவை நிறைவேற்ற மறுக்கின்றனர், பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர். எனவே இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அதே நேரத்தில் அரசு தரப்பில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய காலம் முடிவடைந்து விட்டது, பின்னியன் அவசரம் இந்த வழக்கை அவசரம் விசாரிக்க கூடாது என்றும் கோரிக்கை விட்டது. மனுதாரர்கள் அது எதிர்ப்பு தெரிவித்தனர். பல்வேறு கட்ட விவாதங்களுக்கு பிறகு நீதிபதி இந்த வழக்கில் தற்பொழுது தலைமைச் செயலாளர், தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக விவரங்களுக்கு நன்றி கருணாகரன். இது சூப்பர் 30 இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக இண்டிகோ நிறுவனத்தின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இடைவேளையை தொடர்ந்து சூப்பர் 30 செய்திகளை பார்க்கலாம். புதிதாக கொண்டுவரப்பட்டுள்ள 4 தொழிலாளர் சட்ட திருத்தங்களையும் ரத்து செய்ய கோரி விசிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் பங்கேற்றார். திண்டுக்கல் மணிக்கூண்டு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் கேரள அரசை போல் தமிழ்நாடு அரசும் அமல்படுத்த மாட்டோம் என அறிவிக்க வேண்டும் என முழக்கமிடப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தொழிலாளர் உரிமைகளை பறிக்கும் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தப்பட்டது. நாகை ஆர்ப்பாட்டத்துக்கு விசிக எம்எல்ஏ ஆளூர் ஷானவாஸ் தலைமை வகித்த நிலையில் திருச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் சின்னதுரை பங்கேற்றார். கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம், முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் பங்கேற்றனர். தூத்துக்குடியில் மத்திய குழு உறுப்பினர் பி. சம்பத்தும் பங்கேற்றார். அவதூறு பிரச்சாரத்தை சட்டப்படி எதிர்கொள்வேன் என நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தன் சகோதரர் 2013ஆம் ஆண்டு வாங்கிய கடனை வைத்து போடப்பட்ட வழக்கை உயர்நீதிமன்றம் எந்த குற்றமும் நடக்கவில்லை என ரத்து செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையையும் உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்சும் ரத்து செய்துவிட்டதாக கூறியுள்ளார். ஆனாலும் அமலாக்கத்துறையை மீண்டும் மீண்டும் அவதூறு பிரச்சாரத்தில் ஈடுபடச் சொல்லி மத்திய பாஜக அரசு நிர்பந்திக்கிறது என KN நேரு குற்றம் சாட்டியுள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டுகளை சட்டப்படி எதிர்கொள்ளவிருப்பதாக தெரிவித்துள்ள நேரு, பாஜக அரசின் தூண்டுதலில் அரசியல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அமலாக்கத்துறைக்கோ அல்லது அதிமுக பாஜக கூட்டணியின் அவதூறு பிரச்சாரத்திற்கோ அஞ்ச மாட்டேன் என்றும் கூறியுள்ளார். இந்த பகுதியினுடைய OPS ஐயாவுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், குடும்ப விழா, முதல்ல இருந்து நெருங்கிய நண்பர், குடும்ப விழாவுக்கு சென்றிருந்தே நாங்கள் OPS ஐயாவையும் சந்தித்தேன். அதாங்கண்ணா, மற்றபடி அரசியல் எதுவும் இல்லைங்க. முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வமும் தானும் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அளித்த விளக்கமே இது. டெல்லிக்கு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை அண்ணாமலை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறியவர்களை மீண்டும் ஒருங்கிணைக்கும் முயற்சி நடக்கிறதா என கேள்விக்கு விளக்கம் அளித்தார். தலைவர்கள் இருக்கிறாங்க, எங்களுடைய மாநில தலைவர் நயினார் அண்ணன் இருக்கிறாங்க, டெல்லியில் தலைவர்கள் இருக்கிறாங்க. அது நோக்கம் இல்லைங்கன்னா எப்பொழுதுமே அவர்களோட நட்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அது உள்ள இருக்காங்க, உள்ள இல்லை அப்படிங்கிறது ரெண்டாவது. அது டிடி வேணனாக இருக்கட்டும், அண்ணன் OPS அவர்களாக இருக்கட்டும், அந்த நட்பை எப்போதுமே தொடரணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பரஸ்பரம் அது இருக்கணும், அன்பு இருக்கணும். மற்றபடி இதில் அரசியல் பேசணும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. O. பன்னீர்செல்வத்துடன் ஒரே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அண்ணாமலை கோவையில் அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனையும் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 1 மணி நேரம் இருவரும் ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. தாய்லாந்து, கம்போடியா இடையே மீண்டும் மோதல் மூண்டதால் எல்லைப் பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களை தேடிச் செல்கின்றனர். தாய்லாந்து நாட்டின் சுரின் மாகாணத்தில் உள்ள பிரசாத் தாம் மோன் தோம் கோவிலுக்கு அண்டை நாடான கம்போடியா சொந்தம் கொண்டாடி வருவதால் இரு நாடுகளுக்கும் இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. கடந்த ஜூலை மாதம் இரு நாடுகளுக்கிடையே சண்டை மூண்ட நிலையில் தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீப தூண் விவகாரத்தில்
தற்போது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரும் 17ஆம் தேதி தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பான விசாரணையில் பிற்பகலில் உத்தரவு பிறப்பிப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக வரும் 17ஆம் தேதி தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். அதாவது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் தற்பொழுது சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். எவ்வாறு என்றால், இந்த வழக்கு தொடர்பாக தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் மற்றும் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி ஆகியோர் வருகிற 17ஆம் தேதி நேரிலோ மற்றும் காணொலி வாயிலாகவோ ஆஜராக வேண்டும். மேலும் இந்த வழக்கில் எதிர்மனுதாரராக அதாவது மனுதாக உள்ள மாநகர காவல் ஆணையருக்கு சட்டப்பூர்வ நோட்டீஸ், அதாவது அந்த வழக்கு அன்று அவர் நேரில் ஆஜராகி உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தற்பொழுது உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கு வருகிற 17ஆம் தேதி ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கின் இன்று நடந்த விவாதம் என்னவென்றால், அதாவது அரசு தரப்பில் என்ன கூறினாங்க, அதாவது இந்த வழக்கு மேல்முறையீட்டு வழக்கு வருகிற வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க ரத்து செய்யக்கூடிய வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு எண்ணுக்காக நடைமுறையில் உள்ளது. எனவே இந்த வழக்கு மேல்முறையீட்டு மனு தீர்ப்பு வழங்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும் என்று அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் மனுதாரர் தரப்பில் உத்தரவை நிறைவேற்ற மறுக்கின்றனர், பல்வேறு காரணங்களை கூறுகின்றனர். எனவே இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. அதே நேரத்தில் அரசு தரப்பில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய காலம் முடிவடைந்து விட்டது, பின்னியன் அவசரம் இந்த வழக்கை அவசரம் விசாரிக்க கூடாது என்றும் கோரிக்கை விட்டது. மனுதாரர்கள் அதை எதிர்ப்பு தெரிவித்தனர். பல்வேறு கட்ட விவாதங்களுக்கு பிறகு நீதிபதி இந்த வழக்கில் தற்பொழுது தலைமைச் செயலாளர், தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் தமிழக விவரங்களுக்கு நன்றி கருணாகரன். இது சூப்பர் 30 இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. அந்த வகையில் முதலாவதாக இண்டிகோ நிறுவனத்தின் மீது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது.